Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ்க்கு. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களாலையும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. Without delay, let's get started. Let's see the first sentence. என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அதை எப்படி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? I just don't know what to say. I just don't know what to say. என்ன சொல்றதுனே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். I just don't know what to say. Next one. இது ஒருபோதும் முடிவுக்கு வரப்போவதில்லை. அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? This is never going to end. நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கக்குள்ளேயே பேசக்குள்ளேயே நம்ம இது சொல்லிட்டே இருப்போம். இது வந்து ஒரு முடிவுக்கு வரவே இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா, அதுதான். This is never going to end. Next one. அது நடக்காது. அது எப்படி சொல்லலாம்? That won't happen. அது வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்வீங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷ்ல that won't happen. Next one. எனக்கு நேரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. எனக்கு நேரம் இருக்கா, எனக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? I don't know if I have the time. எனக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க. I don't know if I have the time. Next one. என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாது. என்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? I can't live that kind of life. அந்த லைஃபை என்னால் வாழ முடியல. I can't live that kind of life. Next one. அவர் என்னை உதைக்கிறார். அவர் என்னை அடிக்கிறாரு, உதைக்கிறாருன்றதை எப்படி சொல்லலாம்? He is kicking me. He is kicking me. kickingனா அடிக்கிறது, உதைக்கிறதுன்னு அர்த்தம். Next one. இது எனக்கு ஆச்சரியமாக இல்லை. இது வந்து எனக்கு ஆச்சரியமாவே இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? It does not surprise me. இது எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. It does not surprise me. Next one. நான் சுயநலமாக இருக்க விரும்பவில்லை. நான் சுயநலமா இருக்க விரும்பலன்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? I don't intend to be selfish. I don't intend to be selfish. Next one. நான் எழுந்தபோது நான் சோகமாக இருந்தேன். When I woke up, I was sad. நான் காலையில் எந்திரிச்சப்ப ரொம்ப சேடா ஃபீல் பண்ண, சேடா இருந்தேன்னு சொல்றீங்க. When I woke up, I was sad. Next one. அது எப்படி சாத்தியம்? How is that possible? அது எப்படி சாத்தியம், அது எப்படி நடந்திருக்கும்னு கேட்பீங்க இல்லையா, How is that possible? Next one. அது என் நோக்கம் இல்லை. அது வந்து என்னோட நோக்கம் இல்லை, அது என்னோட இன்டென்ஷன் இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? That was not my intention. That was not my intention. Next one. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க என்னதான் சொல்றீங்க, என்னதான் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னு சொல்வீங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I don't know what you mean. Next one. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அதை எப்படி சொல்லலாம்? It's not much of surprise. இது வந்து பெரிய ஆச்சரியமே இல்லை, இது ஒரு ஆச்சரியப்படுற விஷயமே இல்லைன்னு சொல்வீங்க இல்லையா, அதான். It is not much of a surprise. It is not much of a surprise. Next one. இனி என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? I don't know what to do anymore. நான் இனிமே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு இல்லையா, அதான். I don't know what to do anymore. Next one. இது யாராலும் செய்ய முடியாத காரியம். அதை எப்படி சொல்லலாம்? It is not something anyone can do. It is not something anyone can do. இது யாராலுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். Next one. நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும். அதை எப்படி சொல்லலாம்? How can I help you? நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது? How can I help you? Next one. நீங்கள் ஒரு தவறான நபர். அதை எப்படி சொல்லலாம்? You are a faulty person. நீங்கள் ஒரு தவறான நபருக்கு you are a faulty person. Next one. அவள் என் பேச்சை கேட்க மறுக்கிறாள். அவள் வந்து என் பேச்சையே கேட்க மாட்டான்றதை எப்படி சொல்லலாம்? She refuses to listen to me. அவள் வந்து என் பேச்சையே கேட்க மாட்டா. She refuses to listen to me. Next one. நீ ஏன் அவளை திட்டினாய்? Why did you scold her? Why did you scold her? நீ ஏன் அவளை திட்டினன்னு அர்த்தம். Next one. அவனுக்கு சரியாக காது கேட்காது. அதை எப்படி சொல்லலாம்? He is partially deaf. அப்படின்னா சரியா காது கேட்காதுன்னு அர்த்தம். He is deafனா அவங்களுக்கு வந்து காது ஃபுல்லாவே கேட்காது, அவங்க வந்து டெஃபா இருக்காங்கன்னு அர்த்தம், காதே கேட்காதுன்னு அர்த்தம். He is partially deafனா சரியா காது கேட்காது, ஏதோ கேட்கும் பட் ஃபுல்லா கேட்காதுன்னு அர்த்தம். Next one. அவர் ஒரு திறமையான நபர். அதை எப்படி சொல்லலாம்? He is an efficient person. Efficientனா திறமையான பர்சன் அர்த்தம். He is an efficient person. Next one. அவர்கள் என்னுடன் பிறந்தவர்கள். அதை எப்படி சொல்லலாம்?
they are my siblings. Siblingsனா நம்ம கூட பிறந்தவங்க, brothers and sisters தான் நம்ம siblingsன்னு சொல்லுவோம். They are my siblings. அவர்கள் என் உடன் பிறந்தவர்கள். நெக்ஸ்ட் ஒன், அவள் என்னை பற்றி என்ன நினைப்பாள்? அது எப்படி கேட்கலாம்? What will she think of me? அவள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பான்னு சொல்வீங்க இல்லையா, அதான். What will she think of me? நெக்ஸ்ட் ஒன், என்னை சபிக்காதே. அதை எப்படி சொல்லலாம்? Don't curse me. கர்சிங்னா சபிக்கிறதுன்னு அர்த்தம். Don't curseனா என்னை சபிக்காதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நேற்று நீ எங்கே இருந்தாய்? Where were you yesterday? நீ வந்து நேற்று எங்கே இருந்தன்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்? Where were you yesterday? நெக்ஸ்ட் ஒன், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Nobody understands me. என்னை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. Nobody understands me. நெக்ஸ்ட் ஒன், அவன் பழி வாங்குவான். அது எப்படி சொல்லலாம்? He will retaliate. Retaliateனா பழி வாங்குறதுன்னு அர்த்தம். அவன் பழி வாங்குவான். He will retaliate. நெக்ஸ்ட் ஒன், உன்னால் நான் வெறுப்படைந்து விட்டேன். உன்னால நான் ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டேன்னு சொல்வீங்க இல்லையா, எப்படி சொல்லலாம்? I am fed up with you. I am fed up with you. அப்படின்னா உன்னால ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டேன்னு அர்த்தம். I am fed up with you. நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை தொலைபேசியின் மூலம் அழைப்பேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் கால் யூ ஓவர் டெலிஃபோன். டெலிஃபோன் மூலயமா உன்னை வந்து நான் கூப்பிடுறேன், உன்னை வந்து கால் பண்ணுறேன்னு அர்த்தம். ஐ வில் கால் யூ ஓவர் டெலிஃபோன் அப்படின்னா உன்னை தொலைபேசியின் மூலம் அழைப்பேன். நெக்ஸ்ட் ஒன், உண்மையை என்னிடமிருந்து மறைக்க வேண்டாம். அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹைட் த ஃபேக்ட் ஃப்ரம் மீ. என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிடாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஹைட் த ஃபேக்ட் ஃப்ரம் மீ. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.